This video is for the people who consider work-life balance as a bullshit thing. Work-life balance என்றது கேட்கறதுக்கு சிம்பிளான விஷயமா இருக்கும், ஆனா that's not an easy one. இதுதான் இந்த வருஷத்துல என்னோட விஷ் லிஸ்ட். இதுல வந்துட்டு the most important thing to fix this year அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது என் வாழ்க்கையில அவ்வளோ சிறப்பா அருமையான அத்தனை வேலைகளை பார்த்துட்டு போயிருக்கு. வீடியோ எடுக்க வேற எதுவும் இல்லை நண்பர்களே. இது ஒரு அருமையான சண்டே ஈவினிங். இன்னைக்கு காலில இருந்து நான் எந்த வேலையுமே செய்யல, ப்ரீமியர் பக்கமே போகல, எடிட்டிங்க தொடவே இல்லை, காசெல்லாம் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் ஏன் இவ்வளவு அகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 2.25 வருஷமா இந்த எடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறேன். அதுல ஒரு 2 வருஷத்துல பார்த்தா கூட என் வாழ்க்கையில சண்டேன்றதே ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீ டைம் ஒதுக்கி ஊர் சுத்துறதோ, எங்கேயாவது பசங்களை போய் பார்க்கறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதோ, பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிட்றதோ, ஏதாச்சும் ஒரு நாள் தனியா அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலான்ற மாதிரி ஒரு டே எனக்கு வந்து இந்த ஒரு 2 வருஷத்துல இருந்ததே இல்லை. அந்த 2 வருஷமும் 24 மணி நேரமும் வேலைன்னு மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இதை வந்து ஃபன்னா சொல்லிடலாம், இந்த மாதிரி 2 வருஷம் வேலைனே போச்சு அப்படின்னு. ஆனால் அது அவ்வளோ சிரிப்பான விஷயம் கிடையாது. பிகாஸ் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாத இந்த 2 வருஷத்தினால என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இது எல்லாமே அடி வாங்கி நான் உட்காந்துருக்கிறேன். இது வந்துட்டு எப்பயோ நடந்த கதையெல்லாம் இல்லை, இப்போ தான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நடந்து அடி வாங்கி உட்காந்த கதை தான். வருஷத்தோட முதல் நாள் பிரச்சனை, ஸ்கின்ல அலர்ஜி வருது, முடியலனால அந்த அலர்ஜி மூஞ்சி கீஞ்செல்லாம் ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி டயர்டாகி உட்காந்துருக்கிறேன். உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெவல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாறி அடி வாங்கி இருக்குது போல். ஒழுங்காக தூங்கி காலைல சீக்கிரம் எந்திக்கணும் இனிமேல். நான் நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு போல, நமக்கு தான் ஒழுங்கா இந்த ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரியாம இப்படி அடி வாங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிற பூரா பைகளுக்குமே இதே பிரச்சனை தான். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? 8 மணி நேரம், மிஞ்சி போனா 10 மணி நேரம், நான் 20 மணி நேரம் ஃப்ரீக்வெண்டா வேலை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில பேர் இன்னுமே அதே நிலைமையில தான் இருக்காங்க. எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு லைஃபே கிடையாது, வெறும் ஒர்க்கு தான். டே இன் மை லைஃப் அப்படின்ட்டு ஃபாரின் எடிட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. காலைல பொறுமையாக 8 மணிக்கு நான் டீலாம் குடிச்சிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துனா மதியானம் ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு வேலையை 3 மணிக்கு தான் முடிப்பேன். அப்படிமான 3 மணிக்கு முடிச்சுட்டு என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 3 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்க லைஃப் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு பே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால அவனுங்களால பர் வீடியோக்கு நான் $500 சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றப்போ மாதம் ஒரு 7-8 வீடியோ எடுத்தாலே அவன் அவனுக்கு அவனுடைய கம்ஃபர்டபுள், அதாவது அவன் லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஒர்க்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஒரு மீடியம் ரேஞ்ச் 568 மணி நேரம் இருக்குது ஒரு வாரத்தில். நான் ஒரு 100 மணி நேரமாக வேலை செய்வேன். மிச்சம் என்ன ஒரு நாள் லீவ் எடுப்பேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல 6 மணிக்கு தான் தூங்கினேன். இப்போ டைம் வந்து 9:30. ஸோ இப்போ எடுத்து வேலை செஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஊரில் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கேன். நான்லாம் ஒரு 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டால், அதாவது இது வச்சுருந்தா என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கலாம். அதை கேட்டாலே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கேட்குறீங்க அப்படிமா. எவ்ரிதிங் அரௌண்ட்ஸ் மணி தானே. 40,000 எடிட் பண்ணுமா, வாரம் 10,000 எடிட் பண்ணுமா, அதுக்கு எவ்வளோ வேலை பண்ணணும். 10,000 எடிட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 10 to 12 லட்சம் பண்ணணும், இல்லை 2 லாங் ஃபார்ம் 3 லாங் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறமே, சரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களே இவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம், அந்த எத்திக்ஸ்லாம் என்றைக்கு வளருதோ அப்போ தான் இங்கே இருக்கிற எடிட்டர்ஸு நம்மள மாதிரி ஆட்களுக்கும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது நம்ம கையில மட்டும் இல்லை, நம்ம வேலை பார்க்குற கம்பெனிகளையும் சேர்த்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். பெரிய கார்பரேட் யூடியூப் சேனல், டாப் டயர் யூடியூப் சேனல்னு வச்சுக்கோங்க. என்னால் பேர்லாம் சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டர். நான் வந்து அவங்க கம்பெனியில் இன்டர்வியூக்கு போயிருக்கேன். என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா, ப்ரீமியர் ப்ரோ தெரியுமா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரியுமா, லேப்டாப் இருக்குதா, எவ்வளோ நேரத்தில் எடிட் பண்ணி முடிப்பீங்க, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். ஆனால் அவங்க என்கிட்ட கேட்டது பைக் இருக்குதான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்குடா பைக்குன்னு கேட்டா, இல்லை இங்கே சம்டைம்ஸ் மார்னிங் ஷிஃப்ட்டையும் நைட் ஷிஃப்ட்டையும் சேர்த்தே பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால நைட் நீங்கள் வேலையை முடிச்சு போறீங்கன்னா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது, ஸோ உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கிறது நல்லது அப்படின்றாங்க. எனக்கு சாப்பிடவே காசு இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஏன் 16 மணி நேரம் வேலை பார்க்கணும்? அப்படியாப்பட்ட வேலையே எனக்கு வேணாலும் வந்துட்டேன்.
ஸோ பேசிக்காக நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சது வீடியோ எடிட்டர்ஸோட ப்ராப்ளம்ஸை பற்றி தான். பாவம் சார், அவன் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு வேலை பார்க்குறான். யாரா என்ன தாண்டா சொல்றேன்? இன்ஸ்டாலாம் நிறையவே இந்த விஷயத்தை பற்றி ஃபன்னாக பார்த்துருப்பீங்க. வீடியோ எடிட்டர்ஸ்னாலே நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சிருந்து ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஆசை இல்லை என்னாச்சு, பசி. இது வந்து வீடியோ எடிட்டிங் இல்லை, எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்கிறது தான். பணம் வச்சிருக்கிறவன் எவ்வளோ நேரம் சொன்னாலும் அந்த காசுக்காக வேற வழியே இல்லாமல் நம்ம ஓடிட்டு இருக்கோம். பட் இந்த ஓட்டத்துக்கு நடுவில் லைஃபையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதே ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணுன்றதுக்காக தான். ஆனால் இங்கே என்னை மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஜாஸ்தியாகி லைஃபே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. இதில் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னான், இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறான், ஹசில் கல்ச்சர்னு 20 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை பார்த்து உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காதீங்களாடே. இந்த வீடியோ எதையுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டெல் மை ஆடியன்ஸ், ட்ரை டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் லைஃப். அனுபவத்தில் சொல்கிறேன்.